ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி சமையல். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வவால் மீன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள், நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு, அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன். அது கிறிஸ்பினஸ்க்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். மசாலா நல்லா ஒட்டி கிறிஸ்பியாக வரும் நம்ம ஃப்ரை பண்ணால். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை மீனில் தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீன்லையும் நீங்கள் தடவி எடுக்கணும். இன்றைக்கி நான் வவால் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எதனா மீனில் கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி தடவிக்கோங்க. இது நல்லா 1/2 அன் ஹவர் ஊறணும். பாருங்கள், இப்போ எல்லாமே மீன்லையும் தடவியாச்சு மசாலா. இது 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். நான் இரும்பு கடாய் எடுத்துருக்கேன். மீன் வறுக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், நான்ஸ்டிக் அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட. ஸோ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க சுற்றிற. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ மீனாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.